ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் வியூவர்ஸுக்கு ஒரு வெல்கம். வணக்கம் கனி பாரதி. வணக்கம். ஹேரோட ஸ்பிளிட்டன்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? நான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆயில் தான், ஆயில் மசாஜ் தான். ஆயில் மசாஜ், ஆயில் மசாஜ். ஸ்பிளிட்டன்ஸ் வந்து ஆயில் மசாஜ் தான் பண்ணி ஆகணும். ஹேர் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்பிளிட்டன்ஸ் வராது. அப்படி ஸ்பிளிட்டன்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்றப்பவே தயவு செஞ்சு அந்த பிளேஸ்லேயே அந்த ஸ்பிளிட்டன்ஸை கட் பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் வந்து ரெகுலராக எடுக்க ஆரம்பித்து நல்லா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் போயிடும். நீங்களே ஓனாக ஆயில் மசாஜ் பண்ணிப்பீங்களா இல்லை? கண்டிப்பாக நானே தான். என்னது எல்லாமே என்னோட இது எல்லாமே கேட்டிங்கனாவே எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீட்டிலே என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் என்னோடது இருக்கும். ரொம்ப பெருசாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக என்னோட பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் வந்து நான் சொல்கிறத தாராளமாக. என்ன ஆயில் மசாஜ் பண்ணிப்பீங்க? எனக்கு எங்கள் வீட்லேயே அரைச்ச தேங்காய் எண்ணெய் எனக்கு கிடைக்கும். ஸோ அது பியூராக நம்ம வீட்டிலேயே அரைச்சது அப்படிங்கிறனால அதில் எந்த கலப்படமும் இருக்காது அப்படின்றதுனால நான் அதையே யூஸ் பண்ணேன். அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே. இன்டேக்கு வந்து பாடியை எவ்வளோ கூல் பண்ணின்ற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது இது பண்ணுறீங்களா? பாடி கூலிங்க்குன்னு தனியாக ட்ரிங்க்லாம் விற்கிறாங்க, அந்த மாதிரி போவீங்களா இல்லை நேச்சுரலில்? எப்போவுமே பேக்கட் ஐட்டம் நான் போகவே மாட்டேன், ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ரோடு சைடில் கூட நான் போகிறேன் அப்படின்னா எங்கேயாவது இளநீ ஷாப் பார்த்தா நான் நிறுத்திடுவேன். எந்த பேக்கட் ஐட்டமுமே நமக்கு நல்லது கிடையாது. இது நான் ஹேருக்காக மட்டும் இல்லை, நம்மளோட டைஜஷன் இருக்கட்டும், இல்லை நம்மளோட இம்யூனிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். பேக்கட் ஐட்டம் அப்படிங்கிறது நாட் ப்ரிஃபரபிள். ஸோ கண்டிப்பாக இளநீ நம்ம எடுத்துக்கலாம், நுங்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் தான். அந்த நேச்சுரல் ஐட்டம்ங்கிற பேரில் பேக் பண்ணி அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது கெமிக்கலாக தானே மாறும். ஓகே. நேச்சுரலாக பாடி கூல் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சாப்பாடு அதிகமாக சாப்பிடுங்க, ஹோட்டலில் அதிகம் வாங்காதீங்க. ஓகே. கோம்பு என்ன மாதிரி கோம் டைப் யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம கோம் கூட நம்மளோட ஹேர் டேமேஜஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கோம்பு வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான பிளேஸில் யூஸ் பண்ணுறவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலை குளிச்சுட்டு வந்த உடனே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கோம் நான் யூஸ் பண்ணேன்னா என் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரத்தலையில் சீப்பே போடக்கூடாது. ஸோ அதை காய விட்டுறணும். ஸோ காய விட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேப் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது இந்த கோம் எடுத்து நல்லா ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே டேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் ஸ்டைல் அன்றைக்கி என்ன பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம கோம் யூஸ் பண்ணலாம். ஈரத்தலையில் கோம் போடாதீங்க. ஹேர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் இன்கேஸ் நைட்டு வந்து ஹேர் வாஷ் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்னிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மார்னிங் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ட்ரையர் போட்டு தான் ஆகணும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வீவர்ஸ்க்கு நான் ட்ரையர் போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நீடட், எமர்ஜென்சியாக கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரையர் போடுங்க, இல்லைனா ட்ரையர் போடாதீங்க. சென்னை கிளைமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே அது ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஹேரையும் அது டேமேஜ் பண்ணி விட்டுரும் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணுறது. சீரம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஹேருக்கு? சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பிராண்டில் சீரம் யூஸ் பண்ணுறேன்? கெராட்டின். இப்போ ரைட் நோ கெராட்டின் பிராண்ட்லேயே தான் நான் கெராட்டின் பிராண்டில் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் எத்தனை மந்த்ஸா? கெராட்டின் பிராண்டில் லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பயோலாஜ் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கெராட்டின் பிராண்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. கிரே ஹேர் வந்து இருக்கனால ஏதாச்சும் இருக்குமா உங்களுக்கு? அதை கவர் பண்ணுறதுக்கு லைக் கிரே ஹேருக்குன்னு தனியாக மெடிசின்ஸ்லாம் இன்ன வரைக்கும் அது ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவும் எடுத்தது இல்லை இன்ன வரைக்கும். நீங்கள் இப்போது வில்லேஜில் சேலம் அப்படின்ற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. ஸ்கூல் டேஸில் உங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு லென்த்தாக இருந்தது? ஸ்கூல் டேஸில் நல்லாவே நல்ல லென்த் இருக்கும். எனக்கு ஒரு தனியாகவே தெரியும்னு சொல்லலாம். அந்த லாங் ஹேர் இருக்க பொண்ணுங்க எப்போவுமே ரெட்டை ஜடை போட்டாலும் ரெட்டை ஜடை போட்டு அதை ரிப்பன் கட்டி அது இது வரைக்கும் அது மடக்கி போட்டு இது வரைக்கும் வரப்பெல்லாம் அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். நம்ம எப்போவுமே கிளாஸில் தனியாக தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அப்போலாம் அந்த மெயின்டெனன்ஸை வந்து பெரிய விஷயமா பார்க்கல. அது ஏன்னா அது ஒரு இப்போ வந்து நம்ம அதை எடுத்து பேசுகிறோம். பட் ஸ்கூல் படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமானா குளிக்கணும், செவ்வாய்க்கிழமானா குளிக்கணும். நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. அது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் மாதிரி நமக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. அது அப்படியே போனது. ஸ்கூல் முடிக்கிற அந்த 12th டைம்லலாம் நான் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டேன். உண்மை சொல்லணும்னா பாதி முடியை கட் பண்ணிட்டேன். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸ்கூலிங் பப்ளிக் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதியை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணாலும் அது திரும்ப அது வளர்ந்துக்கிட்டே தான் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த சென்னையோட அந்த சுற்றுச்சூழலில்
பொல்யூஷனால வேற ஏதாவது டேண்ட்ரஃப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா? வர ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சுனாலே நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ எப்போவுமே சென்னையில் வந்து கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஊரில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கவர் பண்ணிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஸோ வாரத்தில் 2 நாள் டெஃபினட்டாக தலை குளிக்கணும். இல்லை ஒரு வேளை கவர் பண்ண முடியல, வெளியே போயிருக்கீங்க, ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் எடுக்காமல் நைட்டு படுக்காதீங்க. அப்படி படுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அது ஒரு லேயராக மாதிரி டேண்ட்ரஃபாக மாறும். ஸோ நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம், நம்மளோட ஹேர் நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும். லூஸ் ஹேர் விடுறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்ட்டுலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ லூஸ் ஹேரோட போகிறோம், அப்படி வெளியில் அப்படியே கிளம்புறப்போ வீட்டில் கண்ணாடி பார்க்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி நமக்குள்ளே ஒரு பயங்கர ஒரு ஃபீலோட என்னமோ ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணி வெளியே போவோம். பட் அதே இதில் வெளியே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் ரீச் ஆகிற அந்த பிளேஸில் அதே மாதிரிலாம் இருக்க மாட்டோம், வேறு மாதிரி தான் இருப்போம். நான் அதனால் லூஸ் ஹேர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஜெகன் சொல்கிற மாதிரி தான், ஆமா தலையை விரிச்சு போட்டால் நாங்கள் லிப்ஸ்டிக் கொடுப்போம். அந்த கதையாக தான் நிஜமாக நடக்கும் எனக்கு. அது நார்மலாக குட்டியாக ஹேர் இருந்தாலே இந்த சென்னை வந்து நம்மளை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்துடும். இதில் லாங் ஹேர் வச்சுட்டு நிறைய இடத்துல நான் போலீஸில் மாட்டியிருக்கேன். நிறைய இடத்துல ஏன் மாட்டுவேன்னா நம்ம வந்து லூஸ் ஹேர் போட முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொண்டை போட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ கொண்டை போடுறப்போ நம்மளால ஹெல்மெட் போட முடியாது. ஸோ ஹெல்மெட்லாம் போட முடியாமல் பின்னாடி உட்காந்துருந்தாலும் சரி, பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் இப்போ வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டாங்களே, யாரும் போடுறதில்ல, பட் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் சில டைம் மாட்டியிருக்கேன். நான் அப்போ வந்து சொல்லுவேன், சார் விட்டுருங்க சார், பாவம் சார், நான் பின்னாடி தானே சார் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கதறுவேன். அதெல்லாம் முடியாதுமா, பின்னாடி உட்காடுறவங்களும் ஹெல்மெட் போட்டு தான். சார் இல்லை சார், வேறு பிரச்சனை சார், எனக்கு என்னமா பிரச்சனை சார், இந்த முடியை வச்சுட்டு ஹெல்மெட் போட முடியல சார், ஹெல்மெட் உள்ள போக மாட்டேங்குது சார், இந்தாங்க சார் வேணா என் தலையில் வேணா நீங்கள் சொல்லி பாருங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு போடுமா, ஹெல்மெட் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்றப்போ அப்போ வந்து இருங்க சார், உங்களுக்கு என் பிரச்சனை என்னன்றதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்லேயே நின்று முடியெல்லாம் கழிச்சு அதுக்கப்புறம் இப்போதாம்மா புரியுது உன் பிரச்சனை என்னன்னு, ஆனால் முடியை விட உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படி காவல்துறை நம்ம நண்பர் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே சார், ஓகே சார், நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்த டைம் எல்லாம் உண்டு. ஸோ ஃப்ரீ ஹேர் ட்ராவல் இருந்துச்சுன்னா பண்ண வேண்டாம். அது ஸ்பாயில் ஆகுது, ஹேரோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது, நம்மளோட ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ இருக்கிற 2K கிட்ஸில் நிறைய பேர் வந்து ஷார்ட் ஹேரும் சொல்ல டாம் பாய் லுக் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ரேர் லாங் ஹேராக இருக்கிற பொண்ணுங்களை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2K கிட்ஸுக்கும் இப்போ ஷார்ட் ஹேரில் மெயின்டைன் பண்ணுற அந்த பொண்ணுங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லாங் ஹேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பெண்களுக்கு அப்படின்ட்டு? இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. லாங் ஹேர் இருந்தால் தான் பொண்ணு, லாங் ஹேர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஷார்ட்டாக இருந்தாலும் அவங்க பொண்ணு தான், மொட்டை அடிச்சிருந்தாலும் அவங்க பொண்ணு தான். அது அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இன்னும் சொல்லணுன்னா உண்மையாக எனக்கு அந்த ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்கள பார்த்தா தான் லைட்டாக ஒரு பொறாமை வரும். எங்களால் நாங்கள் வந்து 90s கிட்டா நாங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த பக்கமும் சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டீங்களா? நான் வந்து ஒரு டீச்சிங்கில் இருந்திருக்கேன் அப்படின்னா நான் சொல்லுவேன், டீச்சிங்கில் இருந்திருக்கேன், இருந்துட்டு இருக்கேன், என் பசங்களுக்கு சொல்லுவேன், நாங்கள் தாண்டா இருக்கிறதுலையே அடிப்பட்ட ஜென்ரேஷன். ஏன் நான் டீச்சர்ஸ் சொல்ல கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க நாங்கள், நீங்கள் சொல்கிறத கேட்டு கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்களும் நாங்கள் தாண்டா 2 பக்கமும் மற்ற மாதிரி இருக்கணும். உண்மையாலுமே 90s கிட் பாவம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எதை தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரியாது அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நான் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிள்ளைங்கள்லாம் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, ஏன் முடி, நான் தான் ராஜா, மை ரூல்ஸ் அப்படின்றாங்க. அது கேட்குறப்ப உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குது. அவங்க உண்மையால் அதுதானே உண்மை, அவங்க முடி தானே, அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் வச்சுக்கிறாங்க, கன்வீனியண்ட்டாக இல்லைனா கட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்படி இருந்தால் தான் அப்படின்னா தான் லாங் ஹேர் வேணும்னு ஆசையாக இருக்கா அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இப்படி இருந்தால் தான் பொண்ணுங்க, இப்படி இருந்தால் எப்படி இருந்தாலும் பொண்ணு தான். ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, நீங்கள் ஒரு செய்தி வாசிப்பாளர் சரிங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. நாங்கள் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்ததையும் அதை ஒரு செய்தியாக எப்படி சொல்லுவீங்க, கோர்வையா அழகா? வணக்கம், ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸுடன் நான் கனி பாரதி. இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்ற அளவிற்கு என்னை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்த தொகுப்பாளர் தர்ஷன் அவர்களுக்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சென்னை நகரில் நீளமான கூந்தலை எப்படி பராமரிக்க வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை உபயோகிக்க வேண்டும் போன்று நிறைய கேள்விகளை என்னை கேட்டு தொந்தரவு செய்த தொகுப்பாளர் தர்ஷன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்த, எனக்கு இல்லைங்க, அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒளிப்பதிவாளர் எட்வின் அவர்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள் இந்த தொகுப்பில் நிறைய இருக்குது.
நிறைய வேணாம் போதும் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. நன்றி கனி பாரதி, நீங்கள் சொன்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வியூவர்ஸுக்கு போய் சேரும், அவங்களுக்கு அது எல்லாமே உபயோகப்படும்ன்று நம்புகிறோம். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றிகள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.